வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹண்ட்ரட்ஸ் மூணாவது மேட்சோட ப்ரெடிக்ஷனாக பார்க்க போகிறோம். ஸோ நடந்த ஒரு மேட்ச்னு பார்த்தீங்கன்னா பவுலர்ஸுக்காக தான் போச்சு. ஸோ ஸ்கோருங்கிறது ஒன்றும் பெருசாக வரல. ஸோ விமன்ஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த 165 160 அந்த ரேஞ்சில் பண்ணுறாங்க. ஸோ ஒரு மேட்ச் வந்து பார்த்துருக்கோம். ஸோ ரெண்டாவது மேட்ச் இன்றைக்கி தான் ப்ளே பண்ணுறாங்க. வீடியோ வந்து பிஃபோராகவே உங்களுக்கு நான் மேக் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட் வந்து வீடியோ பார்க்குற நீங்கள் நம்ம நண்பர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களோட பேர் அவங்க ஊர் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மென்ஷன் பண்ணிங்கன்னா யார் யார் பார்க்குறீங்க அப்படின்னு தெரியும். ஸோ வியூஸ் கொஞ்சம் கம்மியாக போகிறதுனால வீடியோஸ் வந்து இந்த வீடியோ முன்னாடியே நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நாளைக்கு மார்னிங் தான் உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் ஆகும், விசிபிள் ஆகும். ஸோ ரெண்டாவது மேட்ச் நைட்டு ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாலாவது மேட்ச்சில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 11 இன்னும் ப்ராப்பராக நமக்கு கை கிடைக்கல. ஸோ இனி வரக்கூடிய மேட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வந்து ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச் நடந்துருச்சுன்னா ப்ராப்பர் 11 என்னென்னு தெரியும். நமக்கு ப்ரீவியஸாகவே அனலைஸ் பண்ண கொஞ்சம் ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி அப்டேட்லாம் இருக்குது. ஸோ மிச்சல் சாட்னர் வந்து ப்ளே பண்ணுறது சான்சஸ் இல்லை. ஸோ இன்ஜுரி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பிளேயர் இமாம் வாசிம் வந்து உள்ளே வர சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பென் டவுரிஸ். ஸோ அவரும் வந்து இன்ஜுரியில் இருக்கார். ஸோ அவருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பிளேயர் வந்து அமீர் வந்து ப்ளே பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 11 சேஞ்ச் இருக்குது. ஸ்டார் பிளேயர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிளேயர் வந்து மிஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ பிகினிங்கில் வரக்கூடிய மேட்சஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா டொமஸ்டிக் பிளேயர்ஸ் வந்து பவுலர்ஸ் பேட்டர் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து லெஸ்பிக் பிளேயரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் வந்து உங்களுக்கு மெயினாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் டீம் மேக் பண்ணும்போது அந்த பிளேயர்ஸ் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வாங்க. மோஸ்ட் வந்து பிச்சு வந்து பவுலருக்கு ஃபேவராக போக தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நடந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா அப்படி தான் போயிருக்கு. ஸோ விமென்ஸ் மேட்ச் பார்க்கலாம் அப்படி தான் இருக்குது. ஸோ விமென்ஸ் மேட்ச் பிச்சு மென்ஸ் மேட்ச் பிச்சு வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியுது. ஸோ 2 மேட்ச் போச்சுன்னா ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கும் இதை பற்றி எதனா அப்டேட் தெரியணும் அப்படின்னா ஹண்ட்ரட்ஸ்னு ஒரு ஆப்பே இருக்குது. ஸோ அந்த அவங்களே விட்டுருக்காங்க. ஸோ அந்த ஆப்பில் போய் கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆன் டைமில் 11 பாருங்கள். ப்ராப்பராக அந்த பேட்டிங் லைனப் வந்து இன்டர்சேஞ்ச் கரெக்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளேயர்ஸ் சூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நார்தன் சூப்பர் சார்ஜர்ஸும் வெல்ஸ் பிளேயர் தான் ப்ளே பண்ணுறாங்க. 7th August 11 PM. ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா லீட்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுறாங்க. ட்ரீம் 11 பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு ஃபேவர் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பேலன்ஸான விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேலன்ஸ்னு சொன்னாலே உங்களுக்கு ஹை ஸ்கோர் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி. பிச்சு ஸ்பின்னுக்கு ஃபேவராக போகும்போது மேட்ச் கொஞ்சம் ஸ்லோவாக தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஸ்பின்னர்ஸ் அதிகமாக டாமினேட் பண்ண பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி தான் இருக்கும் மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 181 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி மேட்சஸில் நடந்திருக்கு. ஸோ என்னோடய கால்குலேஷன் வந்து ஒரு 165 வர சான்சஸ் இருக்குது. அந்த 10 ரன் 15 ரன் எக்ஸ்ட்ரா அடிக்கிற டீம் வந்து மேட்சை வந்து வின் பண்ணவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மேட்சோட அனலைஸ் படி பார்த்தோம் அப்படின்னாக்கா நார்தன் சூப்பர் சார்ஜஸ் வந்து வின் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டீம் மேக் பண்ணும்போது பிஃபோர் ப்ரீ மேட்சஸ் அனலைஸ் தான் ஒரு ஐடியாவுக்கு வந்து நீங்கள் மைண்ட் பண்ணி கூட நீங்கள் டீம் வந்து மேக் பண்ணலாம். ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அந்த வென்யூவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேயர்ஸ் பாருங்கள், டொமஸ்டிக் பிளேயர்ஸ் ஜி கிளார்க்கு, ஹாரி ப்ரூக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நம்பர்ஸ் வச்சுருக்காரு. ஸோ கண்டிப்பாக நல்லா ஃபயராக பர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எம் போர்ட்ஸு, ஆதில் ரஷீது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜானி பெரிஷோ, டி காட்மோரு, கிறிஸ் க்ரீனு, இந்த பிளேயர்ஸ் எல்லாமே வென்யூவில் வந்து நல்ல ஒரு நம்பர்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 11 பொறுத்த வரைக்கும் ஜாக் ரூலி, டேவிட் மலர் 2 பிளேயர் தான் உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ 2 பிளேயருமே நீங்கள் எடுத்துக்கலாம் ஷுவராக. ஸோ 2 பிளேயருமே கண்டிப்பாக நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் இல்லை அப்படின்னா கூட பவுலிங் விக்கெட்டாக இருந்தாலும் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபேண்டசி இன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹையஸ்ட் பாயிண்ட் வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் வந்து 2 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயர் வந்து நீங்கள் கேப்டன் விசியை கொடுத்து கூட ட்ரை பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு ஆப்ஷன் வேணும் அப்படின்னாக்கா டேவிட் மாலன் வந்து செகண்ட் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு செகண்ட் வந்து பேட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் செகண்ட் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஹாரி ப்ரூக் வந்து 2 இன்னிங்ஸுமே எடுத்துக்கலாம். பட் ஹிட் ஆர் ஃப்ளாப் அப்படிங்கிற கேட்டகரி தான் வரும். ஸோ உங்களுக்கு ஆன் டைமில் பவுலர்ஸ் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். பட் அட் ப்ரெசென்ட் வந்து ஹோல்டுலேயே வைக்கிறேன் ஹாரி ப்ரூக்கை. பட் நல்ல ஒரு நம்பர்ஸ் தான் இருக்குது. பட் ஆன் டைமில் எப்படி வருது அப்படிங்கிறத 11 எப்படி வருதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ டி லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து ஒரு பிளேயராக சூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து ஒரு 10 பாலாவது பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட் எடுத்தால் கூட உங்களுக்கு ஃபேண்டசி இன்னாகவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஹெட் வேர்ஸில் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் வச்சுருக்காரு. பேட்டிங்கில் ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ மேபி அந்த ஒரு விக்கெட்டை 10 ரன் ஸ்கோர் பண்ணால் கூட ஃபேண்டசி இன்னாக சான்சஸ் இருக்குது. ஸோ டேவிட் மில்லர் வந்து செகண்ட் பேட்டிங்னா ட்ரை பண்ணுங்கள். மேபி சான்ஸ் கிடைக்கலாம். சான்ஸ் கிடச்சி அந்த 10 ரன் அடித்து மேட்ச் வின் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆங்கிளில் போகும்போது ஃபேண்டசி இன்னாகாமல் போகலாம். ஸோ அதையும் கொஞ்சம் மைண்ட் பண்ணி தான் நீங்கள் டேவிட் மில்லரை சூஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஆன் டைமில் பிச்சை பாருங்கள், 11 பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மிச்சல் பெப்பர். ஸோ மோஸ்ட் வந்து ஃப்ளாப்பில் தான் கொடுக்குறேன். ஹிட்டாக சான்சஸ் வந்து கம்மி தான்.
ஸோ வாசிம் வந்து நீங்கள் டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு கேப்டன் வைசி ஆப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஸோ சேம் ஸ்பின் விக்கெட்டாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணால் கண்டிப்பாக ஷுவராக அந்த 2+1 3 விக்கெட் வர சான்சஸ் இருக்குது. பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும் பட்சத்தில் அந்த 20 ரன் வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேப்டன் வைசியா இமாம் வாசிமை நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஹெட்வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் வச்சுருக்காரு. பட் மேட்ச்சு வந்து பிச்சை பார்க்குறச்ச ஸ்லோ விக்கெட்டாக இருக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் ஸ்பின்னருக்கு இருக்குது. சாட்னருக்கு பதிலாக தான் அவர் ப்ளே பண்ண போகிறாரு ஸோ நாளைக்கு மேட்ச்சில். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆதில் ரஷீத். ஸோ ஆதில் ரஷீத் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹை பிக்கில் இந்த இடத்துல வாசிம் வந்து என்ன ஆகுறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஆதில் ரஷீத் வந்து மல்டிபிள் விக்கெட் கிடைக்க சான்சஸ் கம்மி தான். இந்த ஒரு விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்துக்கலாம். பட்டு வாசிம் உள்ளே வரலை அப்படின்னா ஆதில் ரஷீத்தை மெயின் பவுலராக உள்ளே எடுத்துகிட்டு வாங்க, கண்டிப்பாக ஃபேண்டஸி வின்னாக சான்சஸ் இருக்குது. ஸோ 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் வச்சுருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 18 விக்கெட் வச்சுருக்காரு. ஸோ வாசிம் வரும்போது வாசிம் தான் மெயினாக இனிஷியலாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது மல்டிபிள் விக்கெட் அங்கே போச்சுன்னா ஒரு விக்கெட் மட்டும் இருக்குது கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட் பவுலர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேத்யூ பாட்ஸ் செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா அந்த டீமு கண்டிப்பாக வந்து மல்டிபிள் விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 விக்கெட் வச்சுருக்காரு. ஸோ அமீர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் எடுத்துக்கலாம். ஸோ நல்ல பவுலரு. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் வந்திருக்காரு, பென் டவுரிஸ் பதிலாக வந்திருக்காரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாக்கா 2 விக்கெட் வர சான்சஸ் இருக்குது. செகண்ட் பவுல் பண்ணுறாங்கன்னா மோஸ்ட்டு வந்து ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் ட்ரை பண்ணலாம், இல்லை ஒரு சில மேட்ச்சில் ஸ்கிப் பண்ணிட்டு கூட ட்ரை பண்ணி பாரு, நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பேட் ப்ரவுன் வந்து மஸ்ட்டாக எடுத்துங்க. ஸோ டொமஸ்டிக் பவுலர் மோஸ்ட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நடந்த மேட்சஸில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது விமன்ஸ் மேட்ச்சு நடந்த ஃபஸ்ட்டு மேட்ச்சும் அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது பி ப்ரௌனு, ஜேம்ஸ் புல்லர், ஸோ 2 பிளேயருமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 11ல் வந்தால் கண்டிப்பாக 2 பிளேயருமே உள்ளே எடுத்துகிட்டு வாங்க, நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. 15 பால் போல் பண்ணாலே 2 விக்கெட் இட சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. மேபி டெத்தில் பண்ணும்போது 2+1 3 விக்கெட் வர பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது இந்த இடத்துல. ஷுவராக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் என்னோடய பிக்குன்னு பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசென்ட்டு ஜாக் ரோலி 1, டேவிட் மாலன் 2, அடுத்து பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் 3, வாசிமு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி ப்ரௌனு, ஜே ஃபுல்லர். ஸோ பவுலருக்கு ஃபேவராக மேட்ச் போகுது அப்படின்னா இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து பார்த்திங்கன்னா நாதன் இந்த டீம் தான் வின் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதாவது நாதன் வெல்ஸ்பயர். ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும்போது ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்கன்னா பவுலர் ஃபேவராக ஒரு டீம் வந்து மேக் பண்ணுங்கள், பேட்டிங் பண்ணுறாங்கன்னா பேட்டிங் ஃபேவராகவும் ஒரு டீம் மேக் பண்ணுங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெல்ஸ்பயரை பொறுத்த வரைக்கும் டி காட்மோரு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன். ஸோ 2 பிளேயர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காட்மோர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா சூஸ் பண்ணுங்கள். ஸோ நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஒரு விசி கொடுத்து கூட ட்ரை பண்ணி பாருங்கள், கிளிக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது இந்த இடத்துல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மித்து இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹிட் அடிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஹிட் ஆர் ஃப்ளாப் அப்படிங்கும்போது ஆப்போசிட்டில் நல்ல ஒரு குவாலிட்டியான பவுலர் வரும்போது அந்த இடத்துல ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது ஸ்மித்து வந்து சேம் ஹாரி புருக்கு மாதிரி இந்த இடத்துல ஹோல்டுலேயே கொடுக்குறேன். ஸோ ரெகுலராக டீம் போடும்போது எடுத்துக்கலாம். ரிஸ்கே ட்ரை பண்ணுறவங்களுக்கு மட்டும் ஸ்டீவ் ஸ்மித்து ப்ளஸ் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹாரி புருக்கு ரெண்டு பிளேயருமே ஹோல்டில் வைக்கிறேன். பட் ஆன் டைமில் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாம் அபல் செகண்ட் பேட்டிங் பண்ணால் எடுத்துங்க, நல்ல ஒரு பிக்காக இருக்கும். டீசெண்டாக அந்த ஒரு 25+ வர பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜானி பிரிஷோ விக்கெட் கீப்பிங் பண்ணும்போது சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெனியூவில் வந்து 100 ரன் வச்சுருக்காரு. ஹெட் டு ஹெட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 100 ரன் வச்சுருக்காரு. ஸோ ஷுவராக வந்து 2 இன்னிங்ஸுமே எடுத்துக்கலாம். கேப்டன் வீசியாக கொடுக்கக்கூடிய பிளேயர் தான் இந்த இடத்துல ஜானி பிரிஷோ. அடுத்து பார்த்தீங்கன்னா வால்டரு, கிறிஸ் கிரீனு, ரெய்லி மெரிடித்து, எம் கிரேனு, ஏசி டாலே. ஸோ இந்த 3 பிளேயருமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஸ்மால் லீக் ட்ரை பண்ணுறவங்க பவுலர்ஸ் இந்த மாதிரி பவுலராக எடுத்துக்கலாம். நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் வர சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ மோஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாகவே கிறிஸ் கிரீனை வந்து ட்ரை பண்ணுங்கள், கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த டீமில் எப்படி நீங்கள் வாசிம் ட்ரை பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த டீமில் கிறிஸ் கிரீனுக்கு ஒரு கேப்டன் வைசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் இந்த இடத்துல ரெய்லி மெரிடித்து ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் ரிஸ்கியாக போகும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா இந்த இடத்துல டீப் ஐன்னு ட்ரை பண்ணுங்கள். 3 விக்கெட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெட் விக்கெட்ஸில் 1 விக்கெட் தான் வச்சிருக்காரு, வேணியிலும் 1 விக்கெட் தான் வச்சிருக்காரு. பட் லெக் பிரேக் எப்போவுமே ஸ்பின்னர் கொஞ்சம் இருக்கும்போது 20 பால் யூஸ் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது டீப் ஐனி வந்து மஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வால்டர். ஸோ வால்டர் இந்த இடத்துல பவுல் யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். ஸோ ஒரு 10 பால் பவுல் பண்ணால் கூட அந்த இடத்துல ஒரு விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் ஒரு 20 ரன் ஸ்கோர் பண்ணுவார். ஸோ அடுத்த ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவருக்கு ஒரு வீசி கொடுத்து ட்ரை பண்ணலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ மோஸ்ட் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் என்னோடய பிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா பிரிஷோ 1, வால்டர் 2, ரெய்லி மெரிடித் 3, கிரீன் 4, எம் கிரேன் 5, ஏசிங் டாலே, டி பைனி. ஸோ அந்த பிளேயர்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ பிளேயர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ மேபி ஆன் டைமில் 11 வந்து பிளேயர்ஸ் வந்து சில பிளேஸ் வரலன்னா அந்த பிளேஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கேப்டன் வீசி போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மட்டும் இந்த இடத்துல டி பைனி ட்ரை பண்ணுங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனு. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிறிஸ் கிரீன் ட்ரை பண்ணுங்கள். மூணாவது ஆப்ஷனாக தான் ரெய்லி மெரிடித் ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ பேட்டிங் செக்ஷனில் போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஜானி பிரிஷோ ட்ரை பண்ணுங்கள். ஸ்மித்து உள்ளே வந்தாருன்னா 11 இருந்தால் ஆன் டைமில் ஆப்போசிட் பவுலிங்கை பார்த்துட்டு சூஸ் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல ஒரு கேப்டன் வீசியாக ட்ரை பண்ணலாம் பேட்டிங் செக்ஷனில். ஸோ பேட்டிங் விக்கெட்டாக போகுது அப்படின்னா தான் அந்த இடத்துல பேட்டர்ஸ் வந்து கேப்டன் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இல்லைனா ஃபேண்டஸி வின் ஆகலாம், ஒரு 45-50 பாயிண்ட் எடுத்து ஃபேண்டஸி வின் ஆக சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எட்வர்ட்ஸை பொறுத்தவரைக்கும் ஹாரி புருக்கு, லாரன்ஸு, இமர் வாசிமு, ஸ்டீஃபனு, ஜானி பிரிஷோ, கிறிஸ் கிரீன். ஸோ அந்த பிளேயர்ஸ் எல்லாமே எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல நம்பர்ஸ் வச்சுருக்காங்க. வெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டேவிட் மலானு, ஹாரி புருக்கு, ஜானி பிரிஷோ, வால்டரு, கிறிஸ் கிரீனு, எம் கிரேன். ஸோ அந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல நம்பர்ஸ். இதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னாக்கா எம் கிரேனு 1, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஸ்பிக் சொல்கிறேன். ஸோ நல்ல ஒரு நம்பர்ஸ் தான் இருக்குது. இன்னும் ஒரு 3 பிளேயர் இருக்காங்க. ஸோ பின்னாடி வீடியோவில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெமோன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு மாடல் டெமோ தான். இதில் மேபி ஏதாவது சேஞ்சஸ் அப்படின்னா ஆன் டைமில் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸ்மித்து எடுத்திருக்கேன் அந்த டீமில். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரீனு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாரன்ஸு. ஸோ இதில் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா லாரன்ஸ் இடத்துல ஒரு பிளேயரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், வேறு பிளேயரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆதில் ரஷீத், வாசிம் வந்து விக்கெட் எடுக்கும்போது ஆதில் ரஷீத்தை கூட நீங்கள் ரொட்டேட்டிங்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிறிஸ் ஓக்ஸு உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஐபி 11 வந்தால் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ரெய்லி மெரிடித்துக்கு பதிலாக கிறிஸ் ஓக்ஸுக்கு வந்து ஒரு கேப்டன் வச்சு கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதுதான் 11. சேஃபாக போகிறவங்க ஜாக் ரூலி, ஜானி பிரிஷோ, ஸ்மித்து இந்த மாதிரி போகலாம். ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோவில் சொன்ன மாதிரி ஆன் டைமில் பிச்சு பேட்டர்னில் போங்க, நல்ல ஒரு நம்பர்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ பேட்டிங் ஃபேவராக போகுது அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் டீமு. ஸோ மேபி 3வது மேட்ச்சு அந்த மாதிரி வருமா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். ஸோ எகெயின் ஸ்பின் விக்கெட் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது டேவிட் மலானு, ஜாக் ரோலி, லாரன்ஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது பேட்டிங் ஃபேவராக கொடுத்துருக்கேன். விசி மாற்றணும்னா சேம் சைடு இந்த இடத்துல பேட்டிங் செக்ஷன்லேயே ஸ்மித்து ட்ரை பண்ணலாம், ஓக்ஸு ட்ரை பண்ணலாம், அடுத்து பார்த்தீங்கன்னா ஜானி பிரிஷோ ட்ரை பண்ணலாம். இதே சேம் வந்து பவுலிங் ஃபேவராக போகிறீங்க அப்படின்னாக்கா ஃபுல்லரு, ப்ரௌன் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுவும் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இது பேட்டிங் ஃபேவராக போகும்போது பேட்டிங் சைடு வைங்க. இதே டீம் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் கூட ட்ரை பண்ணுங்கள். ரிவர்ஸில் இங்கே ஆல்ரவுண்டர் செக்ஷன் ஃபுல்லரு, பார்ட்ஸு, பி ப்ரௌனு அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவுலிங் ஃபேவராக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டீம் பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் ஃபேவராக தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா வால்டரு, ஓக்ஸு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல வால்டர் வந்து 20 பால் பவுல் பண்ணுவார் அப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்துக்கலாம். ஸோ லைனப் ஷீட் பார்க்கும்போது தெரியும். பவுலர்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தால் மேபி 10 பால் 5 பால் பவுல் பண்ணணும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாக வராமல் போக சான்சஸ் இருக்குது. ஸோ விமன்ஸ் மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து சோஃபியா டிவைன் வந்து கேப்டன் கொடுத்துருந்தோம், பட் ஃப்ளாப்பு. ஸோ லாஸ்ட்டாக பவுலர்ஸில் பெல் வந்து மல்டிபிள் விக்கெட் எடுத்து கேப்டன் வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கும். ஸோ 20 பால் தான் அப்படிங்கும்போது டக்குன்னு முடிஞ்சு போயிடும். ஸோ பெருசாக ஒன்றும் இம்பாக்ட் ஏற்படுத்தாது. ஸோ அதில் தான் நம்ம பிளேயர்ஸை வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். ஒரு 2-3 மேட்ச் கொஞ்சம் ஒரு மாதிரி டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அடுத்தடுத்த மேட்சஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம ப்ரொடக்ஷன் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஸ்பிக்கு, இதான் நீங்கள் மெயினாக கவனிக்கணும். ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் காமிச்சிருப்பேன், எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஐடியாஸில் வச்சுருப்பீங்க இந்த பிளேயர்லாம் எடுக்கலாம் ஹை பிக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துல இந்த லெஸ்ஸை உள்ளே கொண்டு வரலாம். ஸோ மோஸ்ட் வந்து 100s வந்து அந்த கண்ட்ரியில் ப்ளே பண்ணும்போது டொமஸ்டிக் பிளேயர்ஸ் எப்படி பார்த்தாலும் ரெண்டு பேட்டரு 2 பவுலர் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அதில் நம்ம செக் பண்ணி நல்ல பிளேயரை தான் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா பேட்டிங் செக்ஷன் அந்த இடத்துல பாருங்கள் 2 பிளேயருமே நல்ல சான்ஸு. மேபி நல்ல 11 உள்ளே வந்தாக்கா கண்டிப்பாக 2 பிளேயருமே நீங்கள் உள்ளே வைக்கலாம். நல்ல ஒரு லெஸ் பிக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு பவுலரில் ஆல்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஜே ஃபுல்லரு நல்ல பிக்கு, எல் வெல்ஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா பி ப்ரௌனு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜே ஹுல்லு, எம் கிரேனு,
ஏ டாலு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 4 7 9 பிளேயர் லெஸ் பிளேயர். ஸோ இந்த 9 பிளேயரில் எப்படியும் ஒரு 5 பிளேயர் உள்ளே வர சான்சஸ் இருக்குது. ஸோ 11ல் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ 5 பிளேயருமே ஃபேண்டசி வின் ஆகலாம். ஸோ அந்த 5 பிளேயருக்குள்ளேயும் கேப்டன் விசி வரலாம். அதாவது ரிஸ்க்கு கேப்டன் விசி. ஸோ அப்படி தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணக்கூட இப்படி ஒரு 5-6 மேட்ச் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணாலே நல்ல ஒரு நம்பர்ஸ் வர பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதுதான் மேட்ச்சு. ஸோ மோஸ்ட் வந்து அடுத்தடுத்த மேட்சஸில் வந்து 11 ப்ராப்பராக பிஃபோராக தெரிஞ்சிருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பான அனலைஸ் கொடுப்போம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. பட் இன்னும் கொஞ்சம் ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்புட் கிடைக்குமாங்கிறத பார்த்து ஆன் டைமில் டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ வந்து மோஸ்ட்டு ஒரு 50% மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ ஆன் டைமில் உங்களுக்கு பிளேயர் பேட்டில் வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுபடி நீங்கள் பார்த்துக்கலாம். 11s பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். பிச்சு வந்து எகெயின்ஸ்ட் 3வது மேட்ச் வந்து ஸ்பின் விக்கெட் கொடுக்குறாங்களா இல்லை ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போகுதா, பேட்டிங் ட்ராக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிங்க. நானும் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.